வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆர்எம் ஹெர்பல்ஸ். கடந்த 30 வருடங்களா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்எம் ஹெர்பல்ஸ் நம்ம பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஹெர்பல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆர்எம் ஹெர்பல்ஸ் உடைய ப்ரொப்பரேட்டர் டாக்டர் ராஜா முரளி அவர்களை தான் உங்க கூட சேர்ந்து நானும் இன்டர்வியூ பண்ண போறேன். வாங்க நேயர்களே, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஆர்எம் ஹெர்பல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 60+ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு, வேரியஸ் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த 60க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ல வந்து நீங்க எப்படி ஆக்சுவலி பிரிச்சு வச்சிருக்கீங்க? பிரிச்சு வைக்கிறதுன்னா முதல் ஆரம்பத்துல பிரிச்சு வச்சது டிமாண்ட்ஸ் யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இதெல்லாம் தான் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே. ஸோ ஒரு சரியான ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கின் கேர் அப்படின்னு ஒன்று, ஹேர் கேர், ஜென்ரலாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்கொயர் பண்ணுவாங்க, அதுக்காக ஜென்ரல் கேர் ஆர் பாடி கேர் இப்படின்னு வச்சு 3ஆ வச்சிருக்கோம். அந்த ஸ்கின் கேர்ல பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வெரைட்டிஸ் தான் இருக்கும். இப்போ அந்த வெரைட்டிஸை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க பார்வையில அது ஒரு ஒரு ரா மெட்டீரியல், ஒரு ஹெர்பை நீங்க சொல்றீங்க, அதுக்கு பதில் சொல்றதாவும் இருக்கலாம். இல்ல உங்க பார்வையில நீங்க ஒரு இஷ்யூ கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றதாவும் இருக்கலாம். இப்போ உங்களோட இஷ்டம். ஐ லீவ் இட் டு யூ. ஓகே. யோர் சாய்ஸ். சரி, ஓகே. ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காஸ்மெட்டிக்ல அஃப்கோர்ஸ் மஞ்சள் இல்லாம ஒரு மேஜர் ப்ராடக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ மஞ்சள் வச்சு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? மஞ்சள் அப்படிங்கிறதே ஒரு ப்ராடக்ட் தனியா. அஃப்கோர்ஸ் அதுல வெரைட்டிஸ், மஞ்சள்ல வெரைட்டிஸ்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அப்புறமா விரலி மஞ்சள், கிழங்கு மஞ்சள், இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிற ஒரு ஹெர்பை வச்சு கஸ்தூரி டர்மரிக் அப்படின்னு ஒரு பேக் ஒன்று பண்றோம். அது தவிர கஸ்தூரி மஞ்சளை நிறைய ப்ராடக்ட்ஸோட கலப்போம். அந்த காம்பினேஷன்ல கஸ்தூரி மஞ்சள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு தனியான ஒரு வாசனை. ஓகே. அது கொடுக்குற கலர் என்னன்னா அப்படியே ரொம்ப மஞ்சள் மஞ்சளா இருக்காத, அது ஒரு அழகான ஒரு கலர், கோல்டன் க்ளோ இல்லைங்களா? அது ஒரு தங்க நிலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு யூத்ஃபுல். ஸோ இட் கிவ்ஸ் த யூத்ஃபுல் கம்ப்ளெக்ஷன் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் யூசிங் தட். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லயும் அதை மிக்ஸ் பண்ணுவோம். அதனாலதான் அந்த மஞ்சளை, கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணி முதல்ல தயாரிக்கும் போது யாருக்காக இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நேம் வைக்கச்சே அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நினைக்கும் போது ஃபேஸ் பேக் ஃபார் விமன் அப்படின்னு வச்சோம். ஓகே. எதுக்குன்னா விமன் எந்த ஏஜ்ல வந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆப்வியஸ்லி என்னதான் அவங்க ஃபேமிலி பெருசாகி அவங்களுக்கு 40+ 50+ வந்தாலும் they will definitely அந்த யூத்னஸ் ரிட்டைன் பண்ணனும்னு இருக்கும். ரிட்டைன் பண்றதை விட அவங்களுக்கு எப்ப சந்தோஷம் வரும், அவங்க ஒரு 10 வயசு குறைச்சலாவோ இல்ல 5 வயசு குறைச்சலாவோ காமிக்கணும். கண்டிப்பா. ஸோ திஸ் இஸ் வெரி மச் பாசிபிள் பை கஸ்தூரி மஞ்சள். ஓகே. ஸோ அதை வச்சு பண்ணினது தான் இந்த ஃபேஸ் பேக் ஃபார் விமன். இது இன்னைக்கும் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ சாஃப்ரான் வச்சு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க மேடம்? சாஃப்ரான் அப்படிங்கிறது ஆஃப் லேட்டு தான் அது நாங்கள் தயாரிக்க ஆரம்பித்தோம். அந்த சாஃப்ரானை நான் பேக்காக போட்டதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்னன்னா, என்னோட கிளையண்ட்ஸில் நிறைய கல்ஃப்லேருந்து வருவாங்க. கல்ஃப்லேருந்து வந்த ஒரு பெரிய சென்னையில் ஜுவல்லரி பர்சன், ஜுவல்லரி ஓனர், அவங்க என்னோட கிளையண்ட். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, ஒரு குங்குமப்பூ வச்சு எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நானே உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறேன், அதையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படியே வாங்கிக்க முடியாது. எனிவே ஃபார் யூ ஐ வில் டேக் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அந்த சாஃப்ரான் ஃபேஸ் பேக்கை பண்ண ஆரம்பித்தோம். அது எதனால அது சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஈவன் தோ இட் இஸ் காஸ்ட்லி, அது அந்த ரேஞ்ச் வாங்குறவங்க இன்னைக்கும் வாங்குறாங்க. ஓகே. குங்குமப்பூ கிடைக்கிற கண்ட்ரி எதுவோ, ஆனா அங்க அவங்களால அந்த பேக் எல்லாம் பண்ண முடியல. சென்னையில இருந்து வாங்கிட்டு போறாங்க. இது அதோட ஒரு பெரிய ரகசியம், அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா எவ்வளவு நல்லா கிடைக்கிற ஊர்ல அதை பண்ண மாட்டாங்களா, அது தெரியாம இங்க நம்ம கிட்ட பண்றாங்கன்னா தட் ஷோஸ். இல்ல அங்க இருந்து நீங்க இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு போய் யூஸ் பண்றாங்க இப்ப வரைக்கும் இல்லைங்க. So they are bringing that and making me do that. ஓகே. அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. கண்டிப்பா. சாஃப்ரானுக்கு அதனால சாஃப்ரான் ஃபேஸ் பேக் அதுவும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஒன்லி பை. அது இல்ல இப்ப
ரேஞ்ச் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பியூட்டின்னு நினைச்சா, ஒரு பிரைடுன்னு நினைச்சா எதை போட்டா எவ்வளவு நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க மக்கள். தட்ஸ் நாட் தி இஷ்யூ. ஓகே, நீங்க பிரைடுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பிரைட்ஸ் டு பீன்னு சில கேட்டகரியில எல்லாம் பெண்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டா ஒரு 3 monthsல அப்படி நாங்க பலன்னு இருக்கணும். யாருக்கு? பிரைடுக்கு. சரி, உங்களுக்குன்னு சொல்லுங்க. அது எனிவே ஓகே. இப்போ ஒரு பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு மேரேஜ் ஒரு 2 மாசத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஒரு பேக்கை கொடுத்துட்டு போன்னு சொல்ல மாட்டோம். ஓகே. என்னன்னா, அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே தே ஹேவ் டு ப்ரிப்பேர். எங்க கிட்ட அதுக்குன்னே ஒரு பிரைடல் பேக்குன்னே ஒரு செட் வச்சிருக்கோம். சூப்பர். டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணி நீங்க மேக்கப்புக்கு போனீங்கன்னா, அந்த பிரைட் போனாங்கன்னா, she will look very beautiful. வெரி நேச்சுரல் பியூட்டி இருக்கும் அதுல. அந்த மாதிரி அதுல வந்து ஆயில் இருக்கும், அதுல வந்து பேக் இருக்கும், அதுல வாஷ் இருக்கும், அதுல ரைட் ஃப்ரம் பிகினிங் அதுல என்ன மெயினா இருக்கும்னா ஃபீட்ல இருந்து நீங்க வந்து க்ளீன் பண்றது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஹெட் டு டோ we cover in that bridal. ஓகே, சூப்பர். இந்த பிரைடல் பேக் நல்லா இருக்கு மேம். சோ ஹெட் டு டோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா க்ரூம் அப் ஆயிடலாம் இல்லைங்களா? சரி, உங்களுக்கு கொடுத்துற வேண்டியதுதான். எஸ், கண்டிப்பா கொடுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு மட்டும் நான் வந்து சொல்றேன். ஃபீட்பேக் சொல்றீங்க. ஓகே, ஸோ ஓகே நேயர்களே, கண்டிப்பா இன்னைக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய www.rmherbals.inல நம்ம RM ஹெர்பல்ஸோட நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. மறக்காம அதை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.